சகலத்தையும் அறிந்திருக்கிறார். நம்ம இருதயத்துக்கு தெரிறதை காட்டிலும் கர்த்தருக்கு அதிகமாக தெரியும். சொல்லிட்டு, பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து. அதாவது குற்றவாளிகள்லாம் நம்முடைய இருதயம் நம்மளை குற்றவாளின்னு சொல்ல ஆரம்பிச்சிருச்சுன்னா, உள்ள அந்த சத்தம், நீ குற்றவாளி, நீ தப்பு செஞ்சிட்ட, நீ சரியில்லை அப்படின்னு நம்ம இருதயம் நம்ம சொன்னிச்சுன்னா, நல்லா கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்மளை குற்றவாளியாக தீர்க்கிறது கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறார், நம்மளை குற்றவாளியாக தீர்க்கிறது கிடையாது. குற்றவாளியாக தீர்க்கிறதுக்கும் உணர்த்துறதுக்கும் கன்விக்ட் பண்ணுறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது பாருங்கள். கண்டம் பண்ணுறதுக்கும் கன்விக்ட் பண்ணுறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. கண்டம் பண்ணுறதுனா, நீ ஒன்றுத்துக்கு உதவ மாட்ட, உன் ஜெபம் எப்படி கேட்கப்படும், அதைத்தான் பண்ணுது இருதயம். இருதயம் என்ன பண்ணுது, நாம் தப்பு செய்யும்போது, பாவம் செய்யும்போது, உன் ஜெபம்லாம் எப்படி கேட்க முடியும், நீ எந்த தைரியத்தோடு வந்த, எந்த தைரியத்தில் ஜெபம் பண்ணுற, உன் ஜெபம் கூரைக்கு போகுமா, கூரை வரைக்குமாவது போகுமா அப்படின்னு இருதயம் சொல்லுது. ஆவியானவர் வரும்போது அப்படி சொல்ல மாட்டார். ஆவியானவர் வரும்போது ரொம்ப பாசிட்டிவாக கன்விக்ஷன் வந்து ரொம்ப பாசிட்டிவ், நெகட்டிவ் கிடையாது. இந்த காண்டம்னேஷன்றது நெகட்டிவ். அது வந்து நீ ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லை, கர்த்தர் ஒன்று வெறுக்கிறாரு, நீ ஒன்றுத்துக்கு உதவ மாட்டேயாக்க, உனக்கு எப்படி பதில், அப்படி சொல்லுது ஒரு நெகட்டிவாக. கன்விக்ஷன்றது ரொம்ப பாசிட்டிவ். அது என்ன சொல்லுது, இப்படி போகாது, அழிஞ்சு போயிடுவேன், கர்த்தரிடத்தில் திரும்பு, மனம் திரும்பு, இருதயத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடு, கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிப்பார், கர்த்தருடைய வழிக்கு திரும்புன்னு சொல்லுது. அதனுடைய விளைவு ரிசல்ட் என்ன, அப்படி திரும்பிடுறோம், நல்லா மாறிடுறோம், அது நம்மளை நல்ல வழியில் நடத்துது. காண்டம்னேஷன்றது பொல்லாதது பாருங்கள். காண்டம்னேஷன் அதான் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது, குற்றவாளியாக தீர்க்கிறது. அது வந்து என்ன பண்ணுது தெரியுமா, இங்கே சொல்லியிருக்கிற மாதிரி, நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால், நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளியும் தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருப்போமா. அப்போ குற்றவாளிகளை தீர்த்தா தைரியமே இருக்காதுன்னு அர்த்தம், இருக்கிற தைரியம்லாம் போயிடும். தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து, எல்லாம் சொல்லுங்கள், தைரியம் கொண்டிருந்து. எப்படி இருக்குது, கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நிச்சயமாக எனக்கு செய்வார்ன்ற தைரியம் இருக்குதா. அந்த தைரியம் இல்லைன்னா ஹார்ட்டை செக் பண்ணுங்கள். ஹார்ட்டு வந்து சொல்லுது, நீ சரி கிடையாது, உனக்கெல்லாம் உதவி செய்வாரா, இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்கிற ஆளுக்கு எதை உதவி செய்வாரா, இந்த மாதிரி பாவத்தில் ஈடுபடுற அநியாயத்தை செய்து கொண்டிருக்கிற ஆளுக்கு கர்த்தர் செய்வாரா அப்படின்னு இருதயம் சொல்லுது. அது கரெக்டாக இருக்கலாம், அப்படிப்பட்ட காரியத்தில் ஒரு வேளை நம்ம ஈடுபட்டு இருக்கலாம். அதனால் இருதயம் அப்படி சொல்லுது, அதை புறக்கணிக்கக்கூடாது. பாருங்கள், நம்ம ஒன்றும் தப்பு செய்யலைன்னா இருதயம் வந்து தைரியத்தோடு இருக்கும். இல்லை, கர்த்தர் எனக்கு செய்வார், எனக்கு செய்வார், எனக்கு முன்னால் செல்வார், எனக்கு வாசலை திறப்பார், கைகூடி வராதெல்லாம் எனக்கு கைகூடி வரும், எனக்கு